வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். இந்த பேர்லேயே பாருங்கள் டிபெண்டன்சின்னு இருக்கும் பாருங்கள். டிபெண்ட் எதையோ ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். எ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இன் எ டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸ் டேபிள்ஸில் காலம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு காலம்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதான் நம்ம ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் தட் ஒன் ஆட்ரிபியூட் ஆர் குரூப் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் கேன் யூனிக்லி டிட்டர்மைன் த அனதர் ஆட்ரிபியூட் இன் அ டேபிள். ஸோ ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், நிறைய காலம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு காலமை வச்சு இல்லை நிறைய காலம்ஸை வச்சு யூனிக்காக, ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக நம்ம இன்னொரு ஆட்ரிபியூட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுன்னு பாருங்கள். சரி, எப்படி இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி நம்ம நொட்டேஷனில் கொடுக்கறது பார்க்கலாம். இப்போ ஏ ஆரோ பி இப்படி தான் இருக்கும் நொட்டேஷன்ஸ். இதோட மீனிங் என்னென்னா, ஏ டிட்டர்மைன்ஸ் பி, அதாவது ஏ தான் இங்கே டிட்டர்மினன்ட், பி தான் டிபெண்ட் ஆட்ரிபியூட். அதாவது இந்த பி ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதுதான் இதோட மீனிங்கு. ஓகேங்களா. ஸோ ஏ ஆரோனானதுங்க டிட்டர்மைன்ஸ். ஸோ ஏ டிட்டர்மைன்ஸ் பின்னானது. ஸோ பி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஏவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் இருக்கிற ஏவை நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், டிட்டர்மினன்ட் சொல்லுவோம். ரெண்டாவதாக இருக்கிறத டிபெண்ட் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. சரி, என்ன ரூல்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏவும் பியும், அதாவது ஏ டிட்டர்மைன்ஸ் பின்னு சொல்கிறோம்னா அப்போ அங்கே என்ன ரூல் இருக்கணும்னா, if two rows have the same value of A, they must have the same value of B. இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதே மாதிரி தான் பிலையும் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை என்ன சொல்ல முடியும், டிட்டர்மைன்ஸ்னு சொல்ல முடியும். ஏ டிட்டர்மினன்ட் கேன் பி a single attribute or a combination of attributes. இதில் இங்கே பி ஒரே ஒரு ஆட்ரிபியூட் தான் இருக்கும், ஏ ஒன்று இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். கன்சிடர் த டேபிள். இந்த டேபிளில் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, கோர்ஸ் இருக்குது. ஸோ 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே, அவங்களோட பேர், கோர்ஸ் இஸ் மேக்ஸு, சயின்ஸு, மேக்ஸ். சரி, ஹியர் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இஸ் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம். அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன் ஸ்டூடெண்ட் நேம். இப்போது இந்த ஸ்டூடெண்ட் நேம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஐடி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நம்ம நம்பர் 1ன்னு சொல்லிட்டோம்னா டேரெக்டாக சொல்லலாம் ரோல் நம்பர் 1 யார், அப்போ அலைஸ். இந்த மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இல்லையா. இதுவே நேமை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் தான் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த ஐடியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் த டிட்டர்மினன்ட், இவங்க தான் டிபெண்ட் ஆட்ரிபியூட். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் ஸ்டூடெண்ட் நேம். திஸ் மீன்ஸ் தட் ஸ்டூடெண்ட் ஐடி யூனிக்லி டிட்டர்மைன் த ஸ்டூடெண்ட் நேம். அப்போது ஸ்டூடெண்ட் ஐடி, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது எப்பயுமே யூனிக்காக இருக்கும். அதாவது இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஆட்ரிபியூட்டை கண்டுபிடிச்சிடலாம். இஃப் வி நோ த ஸ்டூடெண்ட் ஐடி வி கேன் ஆல்வேஸ் டிட்டர்மைன் த ஸ்டூடெண்ட் நேம். ஸோ ஸ்டூடெண்ட் ஒரு ரோல் நம்பர் தெரிஞ்சுன்னா அவங்களோட பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இஃப் ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் 1 we can tell the student name is Alice. ஓகே, சரி, இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். காம்போசிட் கீ வச்சு பார்ப்போம். எஃப்டினா ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இப்போ இந்த டேபிள் பாருங்கள், இதில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது 1 2 1. கோர்ஸ் பார்த்துட்டோம்னா மேக்ஸு, சயின்ஸு, இன்ஸ்ட்ரக்டர் ஏபிபி. இதில் பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி ஒரே ஸ்டூடெண்ட்டு 2 வாட்டி வந்திருக்கு. அதாவது அப்போது 2 கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, மேக்ஸ் 1 சயின்ஸ் 1. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் A1 B1. இன்னொரு ஸ்டூடெண்ட் ஐடி 2. இதில் கோர்ஸ் பார்த்துட்டோம்னா சயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்காரு, அவர் இன்ஸ்ட்ரக்டர் B தான். சரி, இப்போது ஹியர் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இஸ் ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் டிட்டர்மைன்ஸ் த இன்ஸ்ட்ரக்டார். அப்போது இந்த இன்ஸ்ட்ரக்டார் யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காரு, ஸ்டூடெண்ட் ஐடி அப்புறம் அவங்க சூஸ் பண்ண கோர்ஸ். ஸோ இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கார். இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸும் நம்ம வச்சு அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி நம்ம கொடுக்கலாம். திஸ் மீன்ஸ் தட் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் டிட்டர்மைன் த இன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா. இஃப் வி நோ த ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் 1, அப்போ அந்த கோர்ஸ் இஸ் மேத். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம்,
ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஐடி வந்து 1, அவர் சூஸ் பண்ண கோர்ஸ் மேக்ஸ்னால் அப்போ இன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பாக என்ன சொல்லிடலாம், மிஸ்டர் ஏன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போது மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம ஈஸியாக யூனிக்லி டிட்டர்மைன் த அனதர் ஆட்ரிபியூட். இதுதான் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு என்னென்னு டெஃபினிஷன் எழுதணும். ஸோ அதை எப்படி நொட்டேஷன் கொடுக்கணும்னு எழுதணும். அதில் இருக்கிற அந்த 2 ரூல்ஸை எழுதணும். அப்புறம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆட்ரிபியூட்கான ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன். ரெண்டாவதாக நான் கொடுத்துருக்கேன்னா மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் இருந்து எப்படி அதுக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.